வணக்கம். திரையரங்கம் அதிரடி. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அருண் அனிருத்தன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் பேசில் ஜோசப். இந்த திரைப்படத்தினுடைய இன்னொரு கதாநாயகனாக நடித்திருப்பவர் டொவினோ தோமஸ். பேசில் ஜோசப் இதில் சாம் அப்படின்ற கல்லூரி மாணவராக வருகிறார். அந்த கல்லூரியில் மாணவியாக இருப்பவர்தான் ரியா ஷிபு. அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் சுவாதி. சாம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பேசில் ஜோசப்புக்கும் சுவாதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரியா ஷிபுவுக்கும் இடையே ஒரு அருமையான நட்பு படம் முழுக்க நிலவிக் கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு கதாபாத்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர்தான் டொவினோ தோமஸ். அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் குட்டன். அடாவடித்தனங்கள் பலவற்றையும் செய்யக்கூடிய கதாபாத்திரம் அது. மாணவர்கள் விரும்பக்கூடிய பல காரியங்களை கல்லூரியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பேசில் ஜோசப் மிகப்பெரிய ஒரு முயற்சியில் இறங்குகிறார். அந்த முயற்சி என்ன என்றால், அந்த கல்லூரியின் ஆண்டு விழாவிற்கு பிரபல பின்னணி பாடகரான வினீத் சீனிவாசனை சிறப்பு விருந்தினராக அங்கு கொண்டு வருவது என்பதுதான். பேசில் ஜோசப் எப்படி வினீத் சீனிவாசனை அங்கு கொண்டு வருவார் என்ற சந்தேகம் அங்கு இருப்பவர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த விழா நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து விடுகிறது. வினீத் சீனிவாசனை விமான நிலையத்தில் சென்று அழைப்பதற்காக பேசில் ஜோசப் செல்கிறார். அங்கு அவர் சிறிதும் எதிர்பார்த்திராத ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. விமான நிலையத்திற்கு வந்த வினீத் சீனிவாசனை குட்டன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய டொவினோ தோமஸ் கடத்தி சென்று விடுகிறார். ஒரு சிறந்த பாடகராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட குட்டன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய டொவினோ தோமஸ் அந்த ஆசை நிறைவேறாமல் போனதால் எப்படிப்பட்ட விபரீத ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வகையில் பதைப்பு உண்டாகிறது. வினீத் சீனிவாசனுடன் சேர்ந்து கடத்தப்பட்ட இன்னொரு மனிதர் பிரபல இசையமைப்பாளரான ஷான் ரஹ்மான். இக்கட்டான சூழலில் அவரும் இதில் மாட்டிக்கொள்கிறார். விழா ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. பல நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் வினீத் சீனிவாசன் இங்கு வந்து விடுவார் என்ற அறிவிப்பு அங்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே வேளையில் டொவினோ தோமஸால் கடத்தப்பட்ட வினீத் சீனிவாசன் ஒரு இடத்தில் வாயில் பிளாஸ்திரி ஒட்டப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் பேசில் ஜோசப் வினீத் சீனிவாசனை அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்தாரா? விழாவில் பங்கெடுக்க செய்தாரா? வினீத் சீனிவாசன் அந்த கல்லூரி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாடினாரா? அந்த கல்லூரி மாணவர்களை மகிழ்வித்தாரா? அப்படிப்பட்ட சம்பவம் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் நடைபெற்றதா என்பதை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கலகலப்பான காட்சிகளை கொண்ட திரைப்படமாக இது இருக்கிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் திரையரங்கில் படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர். சாம் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் பேசில் ஜோசப். அவர் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் கூட. படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்தில் அவர் ஆட்சி செய்கிறார் என்றே கூறலாம். நம் பக்கத்து வீட்டு பையன் என்று கூறக்கூடிய அளவிற்கு ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய பேசில் ஜோசப் இந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய தனித்துவ நடிப்பை அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கிறார். சுவாதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய
ரியா ஷிபு மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். அழகு தேவதையாக இருக்கக்கூடிய இந்த பெண் எந்த அளவிற்கு கேஷுவலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கும்போது அவர் மீது நமக்கு அளவற்ற ஆச்சரியம் உண்டாகிறது. மலையாள பட உலகில் பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவர் ரியா ஷிபு என்பதை இந்த திரைப்படம் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. குட்டன் கதாபாத்திரத்தில் டொவினோ தோமஸ் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். தனக்கென்று இருக்கக்கூடிய அந்த தனித்துவ பாணி நடிப்பில் அவர் மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு டொவினோ தோமஸ் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். படத்தில் மிகவும் முக்கிய கதாபாத்திரம் வினீத் சீனிவாசன் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம். அவர் வந்த பிறகு இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு பரபரப்பு உண்டாகிறது என்பதை அவர் நடிக்கக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நாம் பார்க்கிறோம், உணர்கிறோம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை அவருடைய சிறந்த பண்பட்ட அடக்கமான நடிப்பை நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஓட்டத்திற்கு பெரிய அளவில் இவருடைய கதாபாத்திரம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிறகு கூட நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்கிறார் வினீத் சீனிவாசன். வினீத் சீனிவாசனுடன் கடத்தப்பட்ட கதாபாத்திரத்தில் வருகிறார் பிரபல இசையமைப்பாளரான ஷான் ரஹ்மான். அவருடைய இயல்பான நடிப்பை நம்மால் நன்கு ரசிக்க முடிகிறது. பாசில் ஜோசப்பும் பால்சன் ஸ்கேரியாவும் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். 2.5 மணி நேரம் சிறிதும் போரடிக்காத அருமையான பொழுதுபோக்கு திரைப்படத்தை தர வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை இவர்கள் மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். சாமுவேல் ஹென்றி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இளம் நெஞ்சங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கக்கூடிய காட்சிகளை கொண்ட இந்த கலகலப்பான திரைப்படத்தை தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியால் மிகச்சிறந்த படம் என்று பலரும் கூறக்கூடிய அளவிற்கு ஒரு எண்ணத்தை இவர் உண்டாக்கி இருக்கிறார். விஷ்ணு விஜய் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். யங் ஜெனரேஷன் ரசிக்கக்கூடிய திரைப்படமாக இது இருக்கிறது. அப்படி இது இருப்பதற்கு இந்த இசையமைப்பாளருடைய பங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்துடன் இவருடைய பாடல்களும் பின்னணி இசையும் சேர்ந்து பயணித்து நம்முடைய மனங்களை கவர்ந்திருக்கின்றன. சாமன் சாக்கோ இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். நிறைய திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுபவ எடிட்டரின் மிகச்சிறந்த படத்தொகுப்பு திறமையை இந்த திரைப்படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. சிறிது கூட இந்த திரைப்படம் போரடிக்காமல் இருப்பதற்கு இவருடைய எடிட்டிங் திறமையும் ஒரு காரணம். ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் என்று கூறக்கூடிய அளவிற்கு அதிரடி திரைப்படத்தை அருண் அனிருதன் இயக்கியிருக்கிறார். இவருடைய இயக்கம் நன்றாக இருக்கிறது என்பதை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. தான் எடுத்துக்கொண்ட கதையை மிகவும் சிறப்பாக இவர் இயக்கியிருக்கிறார். பாசில் ஜோசப், டொவினோ தோமஸ், வினீத் சீனிவாசன் இணைந்து நடித்திருக்கக்கூடிய ஒரு கலகலப்பான மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா? அதிரடி என்று தற்போது திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படத்தை அவசியம் பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.